வீரத்தின் வரலாற்று குறுநில மன்னர்கள், மரணத்தில் கூட மக்களின் பயனை எண்ணிய மாவீரர்கள், கோல் சொல்லி குலம் வெற்றிய குற்றத்திற்காக பாண்டிய அரசால் தலை துண்டிக்கப்பட்டும் பொன்னகர் தலைவனாக மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் மன்னர் சரித்திர வரலாற்று நாயகன் பொன்னகர் என்ற பொன்னமராவதியை ஆண்டதாக கூறப்படும் பொன்னன் அமரன் வரலாறு. பொன்னகர் என கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாக திகழும் பொன்னமராவதி பன்னெடு காலத்திற்கு முன்பு ஒரு தனி அரசாகவே இருந்தது. செல்வம் செழிப்புமாக இருந்த பொன்னமராவதியை தனது ஆட்சி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர முடிவு செய்த பாண்டிய அரசு சிற்றரசாக இருந்த பொன்னன் அமரன் ஆண்ட பொன்னமராவதியை கைப்பற்ற போர் தொடுத்தது. பல தினங்கள் நடந்த போரில் கடுமையான முயற்சிக்கு பின் தோல்வியடைந்தது பொன்னன் அமரன் அரசு. ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டை போர் புரிந்து கைப்பற்றினால் அதன் மதிப்புமிக்க விலை உயர்ந்த செல்வங்களை கைப்பற்றுவதுதான் வழக்கம். அதன் வழியில் பொன்னன் அமரனை வென்ற பாண்டிய அரசு உங்கள் நாட்டின் மதிப்புமிக்க செல்வங்களை பாண்டிய அரசிடம் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டதாம். அதற்கு பொன்னன் அமரன் அரசர்கள் 10 ஏக்கர் நிலத்தை காட்டி, எங்கள் நாட்டு கருவூலம் இந்த மண்ணிற்கு கீழ்தான் இருக்கிறது. நீங்கள் பரம்புமலை அதாவது பிரான்மலையின் உச்சி வெட்டிய பள்ளத்திற்குள் இருந்து பார்க்கும் போது தெரியாவண்ணம் இருந்தால் கருவூலம் கிடைக்கும் என கூறவே தனது படை பரிவாரங்களுடன் வேலையை தொடங்கியது பாண்டிய அரசு. பரம்புமலை மறையும் வண்ணம் தோண்டியும் நாட்டு கருவூலம் கிடைக்காத கோபத்தில் பொன்னன் அமரன் தலை பாண்டிய அரசால் துண்டிக்கப்பட்டது. பெரும் மழை பெய்ந்தது. வெட்டிய பள்ளம் நிரம்பி ஓர் அழகான ஊரணியானது. அதுதான் அமரகண்டான் ஊரணி. தனது உயிர் போகும் நிலையில் கூட மக்களின் விவசாய பலனிற்காக பாண்டிய அரசையே பள்ளம் தோண்ட வைத்த பொன்னன் அமரன் தியாகம் மெய் சிலிர்க்க வைக்கிறது. பாண்டிய அரசால் கோல் சொல்லி குலம் வெற்றிய குற்றத்திற்காக தலை துண்டிக்கப்பட்டு பொன்னன் அரசனின் தலை நாட்டுக்கல்லில் புதைக்கப்பட்டு அதன் நினைவாக ஒரு நடுகள் நடப்பட்டுள்ளது. அந்த நடுகளில் பொன்னமராவதி கோட்டையின் 4 வாயில்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு வாயில் யாழி, மேற்கு வாயில் கோட்டை பிள்ளையார் கோவில், வடக்கு வாயில் ஸ்ரீ மலையாண்டி கோவில், தெற்கு வாயில் ஸ்ரீ அழகனாட்சி அம்மன் கோவில் என பொறிக்கப்பட்டுள்ளது. பொன்னன் அமரன் நினைவாகத்தான் பொன்னமராவதி என பெயர் பெற்றதாகவும் மக்கள் இடையே ஒரு கதை வலம் வந்து கொண்டிருக்கிறது. பொன்னமராவதி என பெயர் பெற மற்றொரு ஆவணச் சாட்சியும் உண்டு. முன்னொரு காலத்தில் பொன்னகர் என பெயர் பெற்ற இந்த ஊர் தேவருலகத்தில் உள்ள அமராவதியை போல பொன்மணி மாடங்கள் நிறைந்த மாளிகைகள் பொன்னமராவதியில் இருந்ததாக சில பாடல்கள் உரைக்கின்றன. இங்கு அன்னங்கள் கழித்திருக்கும் பூங்கமல வாவிகள் சூழ்ந்திருந்த ஜோதிமணி மண்டபத்தில் இருந்து பாண்டியன் சோழனை அழைத்ததாகவும் கல்வெட்டு சான்று பறைசாற்றுகின்றது. வாங்கு சிறை அன்னம் துயிலொலிய வண்டலுப்பும் பூங்கமல வாவி சூழ் பொன்னமராவதியில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருமை பெற்ற பொன்னமராவதியில் அருள்மிகு பட்டமரத்தான் நினைவாலயம் பொன்னன் அமரன் ஆகிய அரசர்கள் ஆண்ட காலத்தில் படைத்தளபதியாக இருந்த ஒருவரின் நினைவாகத்தான் உருவாக்கப்பட்டது என ஒரு கதையும் உண்டு. தமிழகத்திலேயே அரசு அதிகாரி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக மண்டகப்படி உண்டு என்றால் அது பட்டமரத்தான் நினைவாலயத்தில் தான். பட்டமரத்தான் நினைவாலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் சார் பதிவாளர் அலுவலகம், வருவாய்த்துறை, தமிழ்நாடு மின்வாரியத்துறை, காவல்துறை என அனைவருக்கும் தனித்தனியாக மண்டகப்படி இந்நாள் வரை கொடுக்கப்பட்டு வருகிறது. கோவலன் கண்ணகி தங்கிச் சென்ற ஸ்ரீ அழகனாட்சி அம்மன் ஆலயம். கோவலன் கண்ணகி இருவரும் பூம்புகார் நகரிலிருந்து மதுரைக்கு செல்லும் வழியில் பொன்னமராவதியில் உள்ள ஸ்ரீ அழகனாட்சி அம்மன் ஆலயத்தில் தங்கிச் சென்றதாக கோவில் கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் போது சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் இணைத்த சாலை அக்காலத்தில் பொன்னமராவதி வெளியேதான் பரம்பு மலையை சுற்றி சென்றது. அதனால் தான் சோழ பாண்டிய எல்லை போர்கள் பெரும்பாலும் பொன்னமராவதி பகுதியிலே நடந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது.